ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலை சுவாசம். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை அப்படியே நான்வெஜ்ஜில் சொரா புட்டு செய்வோம்ல, அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சின்ன சைஸில் ஒரு 4 வாழைக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காம்பு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த வாழைக்காயை வாட்டரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் வாட்டர் இருக்கட்டும். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வாழைக்காய் நல்லாவே வந்துருச்சு. இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா உள்ளே இறங்கி வரும். வாழைக்காய் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வாழைக்காயாக வாட்டர்லேருந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். வாழைக்காய் நல்லாவே வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வாழைக்காய் எல்லாமே நல்லா ஆறி வரவும் மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துருவோம், நல்லா ஆறி வரட்டும். வாழைக்காய் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய கண்ணு உள்ள துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். 4 வாழைக்காயுமே ஃபுல்லாகவே நம்ம துருவி எடுத்துப்போம். பாருங்கள், வாழைக்காய் இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கோகோனட் ஆயில் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் கறி லீவ்ஸும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பட்டை வத்தல் கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு க்ரீன் சில்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கி கொடுத்துடலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கூடவே 4 வெள்ளைப்பூடு ஸ்மால் பீஸஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வாழைக்காய் வேக வைக்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த வாழைக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாவில் கூட குறைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயை நல்லாவே வெங்காயம் பச்சை மிளகாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு அதிக நேரம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தாலே போதும். சூப்பரான வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடும். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், நல்லாவே கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பாருங்கள், வாழைக்காய் நல்லாவே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சில் அளவுக்கு தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த தேங்காய் ஆட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்காய் ஆட் பண்ணும்போது வாழைக்காய் புட்டு ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.